ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ் தான். எங்கள் வீட்டை எதிர்த்து தான் நான் போய் கல்யாணம் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சொன்னார், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எவ்வளோ ஒரு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறப்ப நான் கல்யாணம் பண்ணி போனேன் பாருங்கள், அங்கே அவங்களோட சொந்தம், எங்கள் வீட்டுக்காரோட சொந்தம். அவங்க சொந்தத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நடந்து வந்து வந்துடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 5 கிலோமீட்டர்னு வைங்க, நடந்து வந்துட்டு போயிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸு கூட கையில் காசு இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு நடந்தே வரேன். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் அப்போல்லாம் அதிகமாக இருக்காது. எங்கள் அம்மா வீட்டில் இல்லைங்க. அப்புறம் திருப்பி இங்கேருந்து நடந்தே போகிறேன். நேரமாசமாக இருக்குது, எனக்கு பசி தாங்க முடியல. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதாவது மாமியாவுக்கு வந்து நாத்தனா மகள் என்னங்க, அவங்க வீடு அங்கே இருந்துச்சு. அப்போ அவங்க வெளியே உட்காந்து பேசியிருந்தாங்க, யார்கிட்டயே உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்போ சரி போவோம், எதுவும் சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், பசி தண்ணின்ட்டு நானாக வழிக்கு போனேன். போய் அவங்க வெளியில் எல்லாத்துக்கிட்டே உட்காந்து பேசியிருந்தாங்க. நான் போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். அக்கா தண்ணி கொடுங்கக்கா அப்படிங்கிற, ரொம்ப மயக்கம் வருது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். தண்ணி மட்டும் கேட்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு அவங்க சாப்பிட்றேன்னு இருக்கும், நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் சாப்பாடே அவங்க போடலை, உள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் போடவே இல்லை, வெளியவே நிற்க வச்சு பேசி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு நான் வந்துட்டேன். நான் வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வீட்டை மீறி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க நம்மளை மதிக்காமல் இவங்க இப்படி பேசுகிறாங்க, இதே நம்ம வீட்டில் பார்த்து முடிச்சிருந்தா நம்மளை இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. 2 பிள்ளைகள் ஆகிட்டாங்க, தலையெல்லாம் மாறிடுச்சு. அப்போ திருப்பி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் தேடி வந்தேன், எங்கள் அம்மா அப்பாட்ட தான் வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கஷ்டத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பாவும் இனிமேல் அப்படி எங்கள் பேச்சை கேட்டு இருக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி அப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலே வீடு கொடுத்தாங்க. அதில் ஒரு வீட்டில் நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம், சாப்பாட்டுக்கு அப்படி ஒரு கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நைட்டெலாம் லேட்டாகிடும் வர்றதுக்கு, பாப்பா பார்க்க முடியாது. ஆனால் நான் வந்து இதெல்லாம் உருப்படாதுன்னு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் என் பிள்ளைகளை வந்து யாரும் நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தில் வாழ்ந்தாலும் பிள்ளைகளோட தான் வாழணும், செத்தாலும் பிள்ளைகளோட தான் சாகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். காலையில் பார்த்திங்கன்னா 7 மணி 7:30 வேலைக்கு போயிடுவேன். நைட்டு வர்றது 10-10:30 ஆயிடும். நான் வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட வச்சுட்டு அப்புறம் படுக்க வச்சு தூங்குவோம். அப்படி ஒரு கஷ்டப்பட்டோம். அப்புறம் என் பிள்ளைய நாளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சுங்க. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு வேலைக்கு போகிற, ஏதாவது வேறு வேலை. அதாவது நான் அப்போயே ப்ளவுஸ் தைப்பேன், ஒரு குறைஞ்சது 20 வருஷமாக ப்ளவுஸ் தைக்கிறேன்னா பாருங்களேன். அப்போ வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ மாத சம்பளம், அப்போ கையில் காசு இருக்காது, அப்போ பஸ்ஸுக்கெலாம் காசு இருக்காது. இப்போ தான் பஸ்ஸுக்கெலாம் ஃப்ரீ, அப்போல்லாம் பஸ்ஸுக்கு காசா. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நைட்டெலாம் வந்து ஒரு 10 மணிக்கு 10:30க்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு உட்காந்து 12 மணி வரைக்கும் ப்ளவுஸ் தைப்பேங்க. தைச்சிட்டு திருப்பி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 4:30க்கு எழுந்திரிச்சு அப்போ ஒரு மணி நேரம் ப்ளவுஸ் தைப்பேன். அப்படி தைச்சி ஒரு ப்ளவுஸை முடித்து அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்து அந்த ப்ளவுஸ் கேட்டு வரவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு சொல்லுவேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸுக்கு 60 ரூபா நினைக்கிறேன், நம்ம வந்து தைக்கிறப்ப 60 ரூபா, லைனிங்னா 120 ரூபா. அதை காசை வச்சு பிள்ளைகளுக்கு எது வேணால் வாங்கி கொடுத்துருவேன், ஏதாவது பஸ்ஸுக்கு வேணாலும் அந்த காசு தான் வச்சுக்குவேன். அப்படியே லைஃப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆசை, எங்கள் இதில் எல்லாருமே 3/4 பேர் கடை வச்சுருப்பாங்க, சொந்த தொழில் பண்ணுவாங்க. அதனால எனக்கும் ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வேலைக்கெலாம் பஸ்ஸுக்கு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு வண்டி ஒன்று செகண்ட்ஸில் வாங்கிட்டு அப்புறம் சரி ஒரு ஐடியா, வீட்டிலேருந்து சேரீ இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் கொஞ்ச நாள் சேரீ பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா வெளியில் வண்டியில் தான் போய் வருவேன். அவங்க சொன்ன டயத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சிலர் மொத்தமாக கொடுப்பாங்க, அப்படி வாங்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடைன்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதே கடையில் போய் வாங்குறவங்க பாக்கி 1 ரூபா கூட பாக்கி இல்லாமல் கொடுத்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டில் போய் கொடுக்கறனால தான் நமக்கு இந்த மரியாதை அப்படின்ட்டு அப்புறம் யோசிச்சுட்டு எங்கள் அம்மா எல்லாம் சொல்லி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க.
அவங்க வீட்டில் ஒரு கடை இருந்துச்சு. நான் இந்த ஏரியாவில் நான் போய் கல்யாணம் பண்ணினாலும் இந்த ஏரியாவில் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நான் இங்கே கடை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டேன்னேன். ஆனால் எங்கள் அம்மா தான் பிடிவாதமாக இந்த கடை உனக்கு வந்து மெயினில் இருக்குது, உனக்கு இந்த கடை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஏற்பாடு பண்ணி இந்த கடையை வச்சோம். வச்சு பார்த்திங்கன்னா நான் விற்கிற துணி எல்லாம் பார்த்து ஒரு ரேக் வாங்கி அதில் ஃபுல்லாக அடிக்கிட்டு வீட்டில் ஒரு தையல் மிஷின் போட்டுங்க. அதில் தான் பெடல் தான் வீட்டில் போட்டு தச்சிட்டு இருக்கிற மிஷினில் பார்த்திங்கன்னா அதை சரி கடையில் வந்து போடுவோம், ஏதாவது பிடிச்சடிக்கிறது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா கடை வைக்கிறப்ப எங்கள் அப்பா வைக்கவே வேணாம் அப்படின்னாரு. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, கடையெல்லாம் வைக்க வேணாம் அப்படி சொல்லி நான் பிடிவாதமாக அப்புறம் நான் கடை வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சேன். அப்போ சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், இது ஏற்கனவே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்குது, திருப்பி கடையை அதையும் பார்க்காது, இப்படியே வேலைக்கும் போகாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் சொல்லி சத்தம் போட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எல்லாருமே சொல்லி அந்த பிள்ளை கடை வைக்கணும் ஆசைப்படுது, அதனால் வச்சுட்டு போகுது, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோட தயவும் இல்லாமல் ஆனால் பணம் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல எங்கள் அப்பா கொஞ்சம் கொடுத்தாரு. யாரோட தயவும் இல்லாமல் கூட மாட ஒரு ஒத்தாசி கூட ஆள் இல்லாமல் நான் தனியாலாம் இருந்து போய் ஒரு ரேக் வாங்கிட்டு வந்து அதில் நான் வச்சுருக்கிற ஈரோட்டில் போய் துணி வாங்கிட்டு வருவேன் விற்கிறதுக்கு. அந்த துணியை ஃபுல்லாக அடுக்கி வச்சு வீட்டில் இருக்கிற மிஷின் ஊற்றிக்கு இங்கே போட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேனை கொண்டு வந்து இங்கே மாட்டி, ஃபேன் இல்லாமல் உட்காரவே முடியல, அதனால் அப்போ வெயில் கிழமை வர அப்புறம் ஒரு ஃபேன் வீட்டில் இருக்கிற ஃபேனை ஒன்று கழட்டி வந்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சும்மா கிழிஞ்சது நைட்டி வாங்குறாங்களே, இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கா, அப்போ நைட்டி வாங்குறவங்க பிடிச்சடிக்கிறதுக்கு கட் பண்ணி அடிக்கிறதுக்கு வருவாங்க, அதனால் அந்த மிஷினை கொண்டு இங்கே போடான்னு சொல்லிட்டு மிஷினில் உட்காந்து தைப்பேன். ஒரு வருஷம் ஓடிடுச்சுங்க, ஒரு வருஷம் தைச்சிட்டு இருக்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க, நீ ஏப்பா பெடல்லே தைக்கிற, ஒரு பவர் மிஷின் வாங்கிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா யோசித்து ஒரு செகண்ட்ஸில் ஒரு பவர் மிஷின் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டேக்கு. அப்புறமா அந்த மிஷினையும் வேணாம் சொல்லி கொடுத்துட்டு வாங்குறோம் புதுசாகவே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் புது மிஷினை வாங்கி எனக்கு பெடலில் ஓட்டிட்டு பவர் மிஷினில் வரவே இல்லை. அப்புறமா என்னடா இப்படி ஒரு நமக்கு வந்த சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கடை வச்சுட்டோம். இதுக்கு மேலே நம்ம கடையை எடுக்கவும் முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எடுத்தாலும் பார்க்குறவங்க நம்மளை ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஒரு வைராக்கியத்தில் இது எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 நாளாக கொஞ்சம் அந்த பவரில் ஓட்டி ஒரு வாரத்தில் நல்லா பழகிட்டேங்க. உண்மையிலே நானாக பவரில் தைக்கிறேன்னு அப்படி ஒரு ஆச்சரியம், ஏன்னா எனக்கு பவரே சுத்தமாக வரவே இல்லை முதல்ல ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ பழகிட்டு அப்புறம் ரெகுலராகவே அப்புறம் மோட்டர்லேயே பவர்லேயே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது, நான் கடை வச்சு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா, நம்மளை வந்து இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இதெல்லாம் உருப்படாது லைஃப்பில் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் சொன்னார், எங்கள் அப்பாவை நான் குறைனான்னு சொல்ல, ஆனால் எங்கள் அப்பாவும் சொன்னார். பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை சொல்லியிருக்காங்க. என் சொந்த பந்த ஒரு சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நானும் என் பிள்ளைய வந்து வரிசையாக போய் உட்காந்துருக்குறோம். அந்த சைடு என் சொந்தக்காரங்க கூட உட்காந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு என் சொந்தக்காரங்க தான், அவங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு பரிமாறுறாங்க. நாங்கள் வந்து இங்கிட்ட உட்காந்துருக்குறோம். பார்த்திங்கன்னா சாப்பாடே வைக்கல. நாங்களும் கொஞ்சம் வந்து வைப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா வைக்கவே இல்லை. அப்படி எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை வந்துருச்சு, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் தான் நாங்கள் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம மையம் மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் சாப்பிட்டே வச்சேன்னு கூட யாருமே எங்களை கேட்கவே இல்லை. யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் தாங்க மதிப்பாங்க, இல்லாட்டினா மதிக்க மாட்டாங்க. அந்த வைராக்கியத்தில் பார்த்திங்கன்னா என் பிள்ளைய 2 பேர்த்தையும் நல்லா வளர்க்கணும், ஒரு தாயாக இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து பிள்ளைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் என் பிள்ளைகளை இன்றைக்கி நான் வளர்த்துட்டேன். இன்னும் ஒரு படிச்சிருக்கிறாங்க, படித்து முடிச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணணும். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரையும் நம்பி போய் எதுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி வந்து சுயமாக 10 ரூபா சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு கைத்தொழில் தெரிய போய் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து பெருமையாக எல்லாத்துலேயும் சொல்கிறாரு, அங்கே கடை வச்சுருக்கிறது என் மக தான் அப்படின்றாரு. எங்கள் அம்மாவும் சரி, ஒரு காலத்தில் இது என் பிள்ளைன்னு சொல்ல சங்கடப்பட்டவங்க எங்கள் அம்மா அப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடை வச்சுருக்கிறது என் பொண்ணு தான் அப்படின்னு எங்கள் அப்பாவும் சொல்லுவார், எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எங்கேயா வெளியில் போனாலும் இது என் பொண்ணு கடை வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. அது உண்மையிலே நான்
நான் பட்ட கஷ்டத்துக்கெலாம் நான் எவ்வளோ கெட்ட பேர் வாங்கினோ அதுக்கெல்லாம் ஒரு பலன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி இல்லாமல் 10 ரூபாயா இருந்தாலும் நான் சுயமாக சம்பாரித்து உழைச்சி சாப்பிட்றோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த விசேஷத்துக்கு போனாலும் எங்களுக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்க. ஏன் உன் பிள்ளைய வரலையா அப்படிம்பாங்க. எங்கே போனாலுமே நம்ம மதிக்கிறாங்க. மதிக்கிற வீட்டுக்கு போகணும், மதிக்காத வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே நான் வரலைன்னா கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோமே, அது ஒரு சந்தோஷம் பத்தாதுங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி எனக்கு கை கொடுத்து ஒரு காலத்தில் இந்த தொழிலே எனக்கு பிடிக்காது, தைக்கிற தொழிலே பிடிக்காது. அதனால தான் வெளியில் வேலைக்கு போனேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கை கொடுத்தது இந்த தொழில் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தைக்கிற தையல் மிஷின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்கேன், வீட்டில் ஒரு மிஷின் வச்சுருக்கேன். எனக்கு 2 மிஷினுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். என் வண்டி வச்சுருக்கேன் பாருங்க, அந்த வண்டியும் என் பிள்ளை மாதிரி தான். என் பிள்ளைய 2 பேருமே என் தங்கங்க. என் தங்கத்தோடு இந்த 2 தங்கமும் என் கஷ்ட நஷ்டம் எல்லாமே இந்த வண்டியும் சரி இந்த மிஷினும் சரி பார்த்துருக்காங்க. அது மாதிரி தான் என்னோடய லைஃப்புமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம். அதுக்கெலாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் நான் வந்து கடவுளை வந்து அதிகமாக கும்பிட மாட்டேன். ஆனால் இப்போ கும்பிட்றேன். ஏன்னா எனக்கு கடவுள் வந்து நம்மளோட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு. அந்த ஒரு சந்தோஷம் பார்த்தாருங்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து வயிறார 3 நேரம் வயிறார சாப்பிட்றோம். உடுத்துறது கூட இதோட நமக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் எல்லாமே இப்போ நல்லபடியாக வேணும் எனக்கு கொடுத்துருக்கு. சந்தோஷமான வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே பாய்.